டிஎம்பி ஸ்காலர்ஷிப், அதாவது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் கொடுக்குற ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30 செப்டம்பர் 2025. இந்த ஸ்காலர்ஷிப்பு எந்தெந்த படிப்புக்கு கிடைக்கும், எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும், யார் யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது அப்படின்றத பார்க்கலாம். வெல்கம் பேக் அரிமா விழித்திரு. https://tmbfoundation.in வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். அப்படியே இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் இதை பாருங்கள் கொடுத்துருக்காங்க, 30 செப்டம்பர் 2025. இந்த உதவித்தொகைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆர்ட்ஸு, சயின்ஸு அப்படி இல்லாட்டினா காமர்ஸு பிரிவில் ஏதாவது ஒரு யூஜி கோர்ஸில் சேர்ந்துருக்கணும். ரெண்டாவது நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கணும். அடுத்து நீங்கள் ப்ளஸ் டூவில் 70% மேலே மார்க்கோட அரசு அப்படி இல்லாட்டினா அரசு உதவி பெறும் அப்படி இல்லாட்டினா அரசு அங்கீகாரம் பெற்ற சுயநிதி கல்லூரியில் சேர்ந்துருக்கணும். குடும்பத்தோட வருஷ வருமானம் 3 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். அடுத்து படிக்கிற ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் 70% மார்க்கை குறைஞ்சபட்சம் வாங்கணும். அரியர் இருக்கக்கூடாது. அடுத்து இந்த கோர்ஸுக்கு எவ்வளோ நீங்கள் ஃபீஸ் கட்டியிருக்கீங்களோ அதில் 75% வரைக்கும் ஸ்காலர்ஷிப்பு கிடைக்கும். வருஷத்துக்கு அதிகபட்சம் 25,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா அட்மிஷன் லெட்டரு, காலேஜிலிருந்து வாங்கின போனஃபைட் சர்டிஃபிகேட்டு, அடுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, அடுத்து தகுதியான ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டு, ரேஷன் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஐடி ப்ரூஃபு, அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபு. நீங்கள் உடல் ஊனமுற்றவராக இருந்தீங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு. இதுவே பார்வை குறைபாடு இருந்துச்சுன்னா இல்லை காது கேளாதவங்களாவோ வாய் பேச முடியாதவங்களாவோ இருந்தாங்கன்னா அவங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணணும். அடுத்து டிஎம்பி வெப்சைட்டில் லாகின் பண்ணுறப்ப கிடைக்கிற டிக்ளரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும். இதில் எக்ஸம்ஷன் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி மேனுடைய பசங்க, மிலிட்ரியில் வீர மரணம் அடைஞ்ச இராணுவ வீரருடைய பசங்க, இவங்களுக்கெல்லாம் வருமான வரம்பு கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கான எவிடன்ஸை சப்மிட் பண்ணணும். இதுவே ஒற்றை பெற்றோர் அப்படி இல்லாட்டினா பெற்றோரே இல்லாத குழந்தைங்களுக்கு 70% மார்க் அப்படின்ற விதிமுறை கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இங்கே கீழே கொடுத்துருக்கிற மெயில் ஐடி, ஃபோன் நம்பரு, அட்ரஸில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஃபார் ஸ்காலர்ஷிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு. இதில் கேட்டு இருக்கிற ஒவ்வொரு டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்து ஸ்காலர்ஷிப்பை வாங்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.